அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் இருந்தா கிடைக்கிற பலன பத்தி தான் பார்க்க போறோம். புரட்டாசி மாதம் திருவோணம், திருப்பதி மலையப்ப சாமி தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட தினம் என்றால், புரட்டாசி சனிக்கிழமையோ சனி பகவான் அவதரித்து புரட்டாசிக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டார். அதன் காரணமாகவே சனி பகவானால் ஏற்படும் கேடு பலன்கள் குறைய, காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது மரபாகிவிட்டது. இதற்காக தான் புரட்டாசி சனி விரதத்தை பக்தர்கள் வழி வழியாக கடைபிடிக்கின்றனர். சூரிய பகவானின் இச்சாசக்தியாக உஷா தேவியிடம் சூரியனுக்கு புத்திரனாக இச்சையின் வடிவமாக சனீஸ்வரன் தோன்றினான் என்பது புராணம். இதனால் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டிற்கு விசேஷமானது. புரட்டாசி சனிக்கிழமை தான் சனி பகவான் அவதரித்தார். அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கேடு பலன்கள் குறைய காக்கும் கடவுளாக திருமாலை வணங்குவது வழக்கத்தில் உள்ளது. புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்பது இந்து மதத்தின் மரபு வழி நம்பிக்கை. புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் குலதெய்வ அருள் கிடைக்கும். புரட்டாசி சனிக்கிழமை யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. ஆனால் தர்மம் நிறைய செய்யலாம். காகத்திற்கு அன்று ஆடை இலையில் எள்ளும் வெல்லமும் கலந்து அன்னம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்கும். புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தழியல் போடுவது வழக்கம். முடிந்தவர்கள் 1வது அல்லது 5வது சனிக்கிழமையாவது தழியம் போடுவது நல்லது. நன்றி.